guys, welcome to our channel U-Turn Study Podcast. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹிஸ்டரியில ரொம்பவும் இம்பார்ட்டன்டான மாடர்ன் இந்தியா சீரியஸ் தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹிஸ்டரி அப்படிங்கிறது ஸ்டடி ஆஃப் பாஸ்ட் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அதை மூணா டிவைட் பண்றாங்க, ஏன்ஷியன்ட், மீடியவல் அண்ட் மாடர்ன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ஏன்ஷியன்ட்ல நம்ம அந்த காலத்து, அதாவது பழங்காலத்து மக்கள் எப்படி இருந்தாங்க, அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அப்படிங்கறத பத்தி படிக்கிறது தான் ஏன்ஷியன்ட். இந்த ஏன்ஷியன்ட்ல ப்ரீஹிஸ்டரி, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், வேதிக் அண்ட் லேட்டர் வேதிக், மகாஜனபதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு. இதுல ப்ரீஹிஸ்டரி அப்படிங்கிறது எந்த ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட்ஸுமே இருக்காது. இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும், ரொம்பவும் இம்பார்ட்டன்டான டாபிக் அப்படின்னு சொல்லலாம். எல்லா எக்ஸாம்லயும் ஒரு கொஸ்டினாவது வந்துடும். அது யூபிஎஸ்சியோட ஃபேவரட் சாப்டர் இதுதான், வேதிக் அண்ட் லேட்டர் வேதிக். ஸோ இதுல வந்து வேதிக், அதாவது வேதாஸ், 4 டைப் ஆஃப் வேதாஸ் இருக்கு, வேதா, பிராமணா, ஆரியன்கா. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ், உபனிஷத் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதை பத்தி கொஞ்சம் அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, அது எதனால உருவாச்சு, அதுல என்னென்ன இருக்கு, என்னென்ன ஹிம்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் வேதிக் அண்ட் லேட்டர் வேதிக்ல வரும். மகாஜனபதாஸ் அப்படிங்கிறது குட்டி குட்டி கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கிங்டமா உருவானதான் மகாஜனபதாஸ். இதை பத்தியும் நம்ம டீடைலா படிப்போம். நம்ம சேனல்ல ப்ரீஹிஸ்டரி, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அப்புறம் வேதிக், இந்த மூணுத்துக்கும் வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் ஆட் பண்றேன், மறக்காம போய் பாருங்க. நெக்ஸ்ட் மீடியவல். மீடியவல் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும், ஏன்ஷியன்ட்டுக்கும் மாடர்னுக்கும் நடுவுல நடந்தது எல்லாமே மீடியவல்ல வரும். இந்த மீடியவல்ல நம்ம மௌரிய, அதாவது அந்த மௌரியா டைனாசிட்டில யார் யார் வருவா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அசோகா, இந்த மாதிரி நம்ம ஃபேமஸான கிங்ஸை பத்தி மௌரியன்ல படிப்போம். குப்தா டைனாசிட்டி, விஜயநகர் கிங்டம், ஸ்லேவ் டைனாசிட்டி, கில்ஜி அண்ட் துக்ளக் அண்ட் முகல்ஸ் அண்ட் மராத்தாஸ், இவங்க எல்லாத்த பத்தியும் நம்ம மீடியவல்ல படிப்போம். மீடியவல் அப்படிங்கிறது ஒரு அண்டர் ரேட்டட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமான அளவு மீடியவலுக்கு நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்றது இல்ல, போர்ஷன் கொஞ்சம் ஹெவியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் இட் இஸ் நாட் லைக் தட். நம்ம ஒரு கதை மாதிரி நம்ம படிச்சோம் அப்படின்னா மீடியவல் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் மீடியவல் சீரியஸ் ஆல்சோ. ஸோ ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். அடுத்தது மாடர்ன். மாடர்ன் அப்படின்னா நமக்கு தெரியும், என்ன தெரியும், இது வந்து அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸுங்க. அவங்க வந்தாங்க, அதுக்கப்புறம் என்னாச்சு, பிரிட்டிஷ் வந்து கலனைஸ் பண்ணாங்க. ஸோ நம்மளோட மக்களை எல்லாம் அடிமைப்படுத்தினாங்க. ஸோ நமக்குள்ள இருக்கிற டைவர்சேஷன் காரணமா இது மாதிரி வந்து குட்டி குட்டியான நிறைய டாபிக்ஸ் எல்லாமே இதுல தான் வரும். மாடர்ன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒண்ணு. அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸை பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் டிக்ளைன் ஆஃப் முகல்ஸை பத்தி நமக்கு தெரியும். முகல் சாம்ராஜ்யம் எதனால சரிஞ்சது, அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் சரிஞ்சதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதை பத்தி பார்க்கலாம். அடுத்து பிரிட்டிஷ் ரூல், காந்தியன் எரா, அப்புறம் ஃபைனலா இண்டிபெண்டன்ஸ். இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா எப்படி இருந்தது அப்படிங்கறத பத்தியும் நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம மாடர்ன் இந்தியா சீரியஸ்ல ஃபர்ஸ்ட் we are going to start with decline of Mughals. வாங்க பார்க்கலாம். நம்ம ஹிஸ்டரியில யூரோப்பியன்ஸ் அப்படிங்கிற ஒருத்தங்க எப்ப வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் பேக் டு ஹிஸ்டரி வந்து போகலாம். 1757 நடந்த பேட்டில் ஆஃப் பிளாசியோல பிரிட்டிஷ் ரூல் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது அபிஷியலா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் நவாப் ஆஃப் பெங்காலுக்கும் நடந்த சண்டையில பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வின் பண்ணிருச்சு. அதனால பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை ரூல் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் வந்து கிடைச்சது. ஆனா நிஜமாலுமே அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டா கிடையாது. அதுக்கு வேபேக் கொஞ்சம் முன்னாடி பின்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும். ஸோ நிறைய யூரோப்பியன்ஸ் வந்து வந்தாங்க இந்தியால, அதுலயே கொஞ்சம் கொஞ்சமா கொலனைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரி, ஓகே, எதுக்காக யூரோப்பியன்ஸுக்கு இந்தியா மேல ஒரு ஆசை வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த ரிச் ஸ்பைசஸ் தட் ஹேவ் பீன் ப்ரொடியூஸ்ட் ஹியர். ஸோ நம்ம கிட்ட ரொம்ப நல்ல மனமுடைய பொருட்கள் அதிக அளவு இருந்தது. அதாவது இந்தியா, இந்தோனேஷியா இந்த மாதிரி இருக்கிற ரீஜியன்ஸ்ல அதிக அளவு இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் கம்மியான விலையில ப்ரொக்யூர் பண்ணிட்டு போய் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ்ல அதிக விலைக்கு விற்கலாம் அப்படிங்கிற பிளான்ல தான் அங்க இருந்தாங்க. அதுக்காக ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் வந்து சண்டை வந்து வந்தது. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்டா இந்தியாவை நோக்கி ஒரு ஷிப் வந்து வருது. அந்த ஷிப்ல யார் வந்தா, என்னென்ன கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். சோ என்னென்ன ப்ரொக்யூர் பண்ணாங்க அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா. ஸோ பெப்பர், சினமான், கிளாவ்ஸ், அதர் ஸ்பீசிஸ் எல்லாமே யூரோப்பியன் மார்க்கெட்ல நான் சொன்ன மாதிரி இந்தியன் ஓஷன்ல ட்ரேட் வந்து அவங்க வச்சுக்கிட்டாதான் யூரோப்பியன் மார்க்கெட்ல அவங்களால ஷைன் ஆக முடியும் அப்படிங்கிறது அவங்களோட மைண்ட்ல நல்ல ஒரு அதிக அளவு செட்டான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ யாரு கப்பல்ல வந்தா, இந்தியாவை நோக்கி ஃபர்ஸ்ட் வந்த யூரோப்பியன்ஸ் யாரு அப்படிங்கறத பத்தி இப்ப பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்டா யார் வந்தா அப்படின்னு பார்த்தா போர்ச்சுகீஸ் தாங்க இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணாங்க, கப்பல்ல நிறைய இடத்துக்கு அப்படியே அவங்க பாட்டுக்கு டிராவல் பண்ணிட்டே இருந்தாங்க. ஏதாவது ஒரு ஐடியா வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி
போர்ச்சுகீஸை சேர்ந்த வாஸ்கோ ட காமா அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்டா இந்தியாவுக்கு வந்து வராரு. வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஸோ இதுதான் இந்தியா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா வாஸ்கோ ட காமா திரும்ப வந்து போயிட்டாரு, கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் இங்கிருந்து கொஞ்சம் வெல்த் எல்லாம் ப்ரொக்யூர் பண்ணிட்டு அவரோட நாட்டுக்கு திரும்பி போயிட்டாரு. போயிட்டு என்ன பண்ணாரு, அதுக்கப்புறம் நிறைய பேர்த்த கூட்டிட்டு மறுபடி வந்தாரு. அப்புறம் 1510 நடந்த ஒரு பெரிய சண்டையில கோவால வந்து போர்ச்சுகீஸ் வந்து கேப்சர் பண்ணாங்க. அதே ஹெட் குவார்ட்டர்ஸாவும் வச்சுக்கிட்டாங்க. இந்த சைட்ல இருக்கிற மலாக்கா, ஜாவா ஐலண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன பண்ணாங்க அப்படின்னா போர்ச்சுகீஸுக்கு ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னா கோவா தான் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா போர்ச்சுகீஸ் வந்து இந்த சைடு இருக்கிற டயன்டாவன், ஸோ அவங்க வந்து ஒரு ஃபோர்ட் வந்து கட்டினாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க வந்து ஃபோர்ட் கட்டினது மூலமா அரேபியன் சி ஃபுல்லாவே ட்ரேடை வந்து இவங்களே வந்து மோனோபோலி பண்ணிக்கிட்டாங்க. மோனோபோலி அப்படின்னா ஒருத்தர் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து ப்ரொக்யூர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு பெரிய ஷாப் ஒன்று வச்சிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுல வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பிஸ்கெட் கம்பெனி வச்சிருக்காரு அப்படின்னா என்னோட கடையில என் ஃப்ரெண்டோட கம்பெனி பிஸ்கெட் மட்டும்தான் நான் வந்து விற்பேன். அதாவது மற்ற எந்த ஒரு பிஸ்கெட்டுமே நான் வந்து வெளியே வந்து செல்லிங் பண்றது கிடையாது. ஸோ அப்படி ஒரே ஒரு ஆள் மட்டும் அந்த ட்ரேடை ஃபுல்லாவே ஆக்குபை பண்ணிக்கிட்டா அதுதான் மோனோபோலி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து அரேபியன் சி ஃபுல்லாவே போர்ச்சுகீஸ் வந்து மோனோபோலி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஓகே இந்த வழியா தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதே ரூட்டை ஃபாலோ பண்ணி டச் வந்தாங்க, பிரிட்டிஷ் வந்தாங்க, அதுக்கப்புறம் டானிஷ், அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்தாங்க. ஸோ அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலா அப்படி இப்படி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தா பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் வித் லோக்கல் மெர்ச்சன்ட்ஸ் அண்ட் சொசைட்டி. இந்த மக்களோட சொசைட்டில லோக்கல் மெர்ச்சன்ட்டோட எப்படி வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அதனால இந்த வீடியோ வந்து நம்ம 2 பார்ட்ஸா வந்து போடலாம்னு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா அண்ட் சேஞ்சிங் சினாரியோ ஆஃப்டர் 1600. இவங்க வந்ததுக்கு அப்புறமா இந்தியால பொலிட்டிக்கல் சினாரியோவும் ஹிஸ்டரியும் எப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கறத பத்தின ஒரு குட்டியான டாபிக் ஒண்ணு. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல we are going to see about the arrival of Europeans and impact on the Indian society. யூரோப்பியன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா நம்மளோட இந்தியன் சொசைட்டில என்னென்ன சேஞ்சஸ் நடந்தது அப்படிங்கறத பத்தியும் டீடைலா பார்க்கலாம். ஓகே, வாங்க போலாம். இப்போ நம்ம பார்க்க போறது பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் வந்து இந்தியால எப்படி இருந்தது. 1600 இருந்து 1650 வரைக்கும் முகல் எம்பரர் தான் ரொம்ப பீக்ல இருந்தாங்க. அவங்க பவரோட பீக்ல இருந்தது அப்படிங்கிறது யூரோப்பியன்ஸ்க்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது. அதனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் டிராவலர்ஸ் அனுப்பி இந்தியால என்ன நிலைமை இருக்கு, அதோட வெல்த் எல்லாம் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு வர சொன்னாங்க. ஸோ அந்த டிராவலர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, போயிட்டு ஒரு பெரிய புக்கா எழுதி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியால இந்த வெல்த் தான் இருக்கு, இந்த ராஜா இருக்காங்க, இவங்கெல்லாம் ரொம்ப பவரோட பீக்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே யூரோப்பியன்ஸ் இந்தியால என்ன நடந்தது அப்படிங்கறத ஒரு கண்டிப்பா வந்து எடுத்து வச்சுட்டு தான் வந்து இந்தியாவுக்கே வராங்க. ஸோ ஓகே, இங்க வந்து என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். அக்பரோட ஒரு பெரிய கனவு ஒன்று இருந்தது. அது என்ன அப்படின்னு பார்த்தா அவரோட முகல் எம்பரரை ராஜஸ்தானுக்கும் குஜராத்துக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றதா, அதாவது இந்த ரெண்டத்தையும் கான்குயர் பண்ணிட்டு அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றதா அக்பரோட கனவா இருந்தது. 1573ல அவரோட கனவு நிறைவேறிச்சு. ஆமாங்க, குஜராத்தை அக்பர் கான்குயர் பண்ணிட்டாரு. அப்போ என்ன பண்ணனாரு அப்படின்னா அங்க சூரத் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். அது வந்து ஒரு போர்ட் சிட்டின்னே சொல்லலாம். சூரத்ல என்ன பண்ணாங்க, ஒரு கேட்வே மாதிரி அமைச்சாங்க. அது எதுக்காக கேட்வேவா இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல இருந்துதான் வெஸ்ட் ஏசியாவுக்கும் யூரோப்புக்கும் போறதுக்கு ஈஸியா இருந்தது, இது வாட்டர்வே மூலமா. ஸோ அது இல்லாம அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா அங்க இருந்து பில்கிரிம்ஸையும் டிராவலர்ஸையும் மெக்காவுக்கு கூட்டிட்டு போக ஆரம்பிச்சாரு. மெக்கா அப்படிங்கிறது உங்களோட ஒரு ஹோலி பிளேஸ் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து பில்கிரிம்ஸ் எல்லாமே போனாங்க. ஸோ அது மூலமா உங்களுக்கு வந்து ஒரு அதிகமான அமௌண்ட் வந்து டூரிசம்ல இருந்து கிடைச்சது. ஓகே, அது இல்லாம அக்பர் வந்து சூரத்தை எவ்வளவு அதிகமா நேசிச்சாரு அப்படிங்கறது நம்மளுக்கு ஒரு விஷயம் மூலமா நமக்கு தெரியுது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சூரத்துக்கு மட்டும் அக்பர் 2 கவர்னரை நியமிச்சிருந்தாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அக்பர் கவர்னர் 1, கவர்னர் 2 அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிக்கு ஒரு கவர்னர். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சிட்டில இருக்கிற சிவிலியன் அஃபேர்ஸ், மக்களோட நலன்கள், அவங்களுக்கு என்னென்ன தேவை என்னென்ன தேவையில்லை, அதே மாதிரி டாக்ஸ் எல்லாம் வச்சு அதுல இருந்து அமௌண்ட்டை கலெக்ட் பண்றது, அந்த ரெவன்யூ எல்லாத்தையும் அக்பர்ட்ட கொண்டு போய் கொடுக்கறது, இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு வேலை ஒரு கவர்னர் செஞ்சாரு. இன்னொரு கவர்னருக்கு தப்தியில ரிவர் தப்திக்கு பக்கத்துல ஒரு ஃபோர்ட் வந்து கட்டிட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த ஃபோர்ட் மூலமா அதை வந்து சிட்டியை ப்ரொடக்ட் பண்றதுக்காக ஒரு ஃபோர்ட்டே வந்து கட்டியிருந்தாரு. அந்த ஃபோர்ட்டை பாதுகாத்து இருக்கிறதுக்கு மட்டும் இன்னொரு கவர்னரை நியமிச்சிருந்தாரு அக்பர். அக்பரோட இன்னொரு ஆசை என்ன அப்படின்னா பெங்கால கான்குயர் பண்றது, அதாவது பீகார் வரைக்கும் வந்து அக்பர் வந்து கான்குயர் பண்ணி வச்சிருந்தாரு.
அதுக்கப்புறமா கொஞ்சம் போயிட்டு அந்த பெங்காலையும் கான்குயர் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவரோட பிளான்ல இருந்தது. ஆனா அவருனால அது சக்செஸ் பண்ண முடியல. 30 வருஷம் கழிச்சு அவரோட பையனான ஜஹாங்கீர் என்ன பண்ணனாரு அப்படின்னா பெங்கால கான்குயர் பண்ணி அப்பாவோட கனவை நிறைவேற்றிட்டாரு. அக்பர் பண்ணதுலயே ஒரு பெரிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெவன்யூ சிஸ்டத்தை யூனிஃபைட் பண்ணாது. அதாவது தோடர்மால் அப்படிங்கிற ஒருத்தருக்கு கீழே எல்லா ரெவன்யூவையும் கொண்டு வர மாதிரி அவர் வந்து ஒரு பெரிய யூனிஃபைட் பண்ணி சூப்பரான ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க. அவரு இறக்குறப்ப அக்பர் ஒரு பெரிய பவர்ஃபுல்லான எம்பையருக்கு ராஜாவா தாங்க இருந்திருக்காரு. இப்போ 1600ல யார் வந்தா அப்படின்னு நமக்கு தெரியும், டச். அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ் 1600ல வந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்தப்ப இந்தியால வந்து முகல் எம்பரரோட ரூல் தான் அதிக அளவு வந்து நல்ல ஃபேமஸா இருந்தது. ஸோ முகல் எம்பரர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி இந்தியால ஃபேக்டரிஸ் அமைச்சுக்கலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணாங்க. ஃபேக்டரி அப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப இருக்கிற தொழிற்சாலை கிடையாது. அவங்க ஃபேக்டரி அப்படின்னு சொல்றது வேர் ஹவுசஸ் தான். அங்க எதுவும் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா குடவுன்ஸை தான் அவங்க வந்து ஃபேக்டரியா யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படி யூஸ் பண்ண போது என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த முகல் எம்பரர் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல் வந்து போட்டுட்டாங்க. அது என்ன அப்படின்னா எந்த ஒரு இடத்துலயும் அவங்களுக்கு டெரிட்டோரியல் அத்தாரிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸ்ட்ரிக்டா. ஸோ இதனால பிரிட்டிஷ்க்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா போர்ச்சுகீஸ் ஃபாலோ பண்ணன மாதிரியே ஒரு இடத்த கான்குயர் பண்ணிடலாம், அந்த லோக்கல் ராஜா கூட சண்டை போட்டு அந்த இடத்த கான்குயர் பண்ணிடலாம்னு பிளான் போட்டு இவங்க என்ன பண்ணாங்க 1668ல என்னாச்சு அப்படின்னா இங்கிலீஷ் வந்து பாம்பே ஐலாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கான்குயர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அதை ஹெட் குவார்டர்ஸாகவும் அவங்க வந்து மாத்திட்டாங்க. இவங்களோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பாம்பே ஐலாண்ட்ஸை அவங்களோட ஆபரேஷனோட பேஸ்னா என்னன்னா ஒரு தளம், அதாவது போர்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பேவை சூஸ் பண்ணாங்க. ஆனா இவங்க நினைச்சது நடக்கல. அக்பர் வந்து ஆல்ரெடி சூரத்தை வந்து நம்ம போர்ட்டா மாத்தி வச்சிருந்தாருன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, ரொம்ப ஒரு ப்ரொடெக்டடான ஒரு சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சூரத் தான் ஸ்டில் அவங்களோட ட்ரேட் பேஸா இருந்தது தவிர பாம்பேவை அவங்களால ஒரு ட்ரேட் பேஸா மெயினான ட்ரேட் பேஸா பிரிட்டிஷ்னால மாத்த முடியல. 1600ல இருந்து 1650 வரைக்கும் சவுத் இந்தியால ஆஃப்டர் விஜயநகர் எம்பையர் என்ன நடந்தது அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. விஜயநகர் எம்பையர் ஒரு பெரிய எம்பையர். அதனால என்ன பண்ணிட்டாங்க அவங்களுக்கு கீழே இருக்கிற ஏரியாஸை பாத்துக்கிறதுக்காக 3 நாயக்ஸை வந்து நியமிச்சிருந்தாங்க. எங்கெங்கெல்லாம் அப்படின்னா மதுரை, தஞ்சாவூர் அண்ட் செஞ்சி, இந்த 3 இடத்துலயும் 3 நாயக்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. இதோட மெயின் அப்ஜெக்டிவ் எதுவா இருந்தது அப்படின்னா அங்க இருக்கிற பினான்சியல் ரிசோர்ஸஸையும் அங்க இருக்கிற மேன் பவரையும் அவங்க வந்து பாத்துக்கிறதுக்காக தான் வந்து நியமிச்சிருந்தாங்க. ஆனா 1565ல நடந்த பேட்டில் ஆஃப் தலிகோட்டால என்ன ஆச்சு அப்படின்னா விஜயநகர் எம்பையர் வந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு ஆப்போசிட்டா இருந்தது யாரு அப்படின்னா 3 ஃபோர்ஸஸ் வந்து கம்பைன் ஆகி வந்திருக்கு. அகமது நகர், விஜயபுர் அண்ட் கோல்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு 3 பெரிய ராஜாக்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சேர்ந்து வந்து விஜயநகர் தாக்கியிருக்காங்க. ஸோ விஜயநகருக்கு ஒரு சென்ட்ரலான அத்தாரிட்டி இல்லாத காரணத்தினால விஜயநகர் லாஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கு அப்புறமா என்ன நடந்தது அப்படின்னா இந்த 3 நாயக்கர்களும் அவங்களே அட்டானமஸா வந்து அறிவிச்சுக்கிட்டாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தா சேதுபதி ஆஃப் ராமநாதபுரம் 1590 to 1649 வரைக்கும் ரொம்ப அதிகமான கான்ஃபிளிக்ஸ் இருக்கிற ஏரியாவா எது வந்து இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை அண்ட் தஞ்சாவூர் தாங்க. இந்த கேப்புக்கு நடுவில் என்ன ஆச்சு அப்படின்னா கோல்கண்டா ரூலர் மட்டும் என்ன பண்ணாரு, சரி நம்ம போய் கோரமண்டல் கோஸ்ட் வந்து கான்குயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1646ல புலிக்கட்டியும் சாந்தோமியும் வந்து கான்குயர் பண்ணிடுறாங்க. அதுக்கு அப்புறமா வந்து டச்சும் பிரிட்டிஷ்க்கும் ஒரு ஐடியா தோணுது, ஏன் நம்ம வந்து கோரமண்டல் கோஸ்ட் வந்து கான்குயர் பண்ணலாம்னா நம்ம இந்தோனேஷியாவில் இருக்கிற ட்ரேட் ரூட்டை கிளியர் பண்ணிக்கலாம், நம்ம வந்து அங்க வந்து மோனோபோலி நம்மளால வந்து நாட்டிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான் பண்றாங்க. அதனால என்ன பண்ணாங்க டச் வந்து புலிக்கட்ட பழவேற்காடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த ஏரியாவை நாயக் ஆஃப் செஞ்சியோட நாயக் அவங்க இருந்திருக்காங்க. அவர்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த இடத்த வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா பிரிட்டிஷ் உடனே என்ன பண்ணாங்க சாந்தோம் அப்படிங்கிற இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்த தர்மலா வெங்கடத்ரி அப்புறம் நாயக் அப்படிங்கிற அவரோட பேரு. ஸோ அவர்கிட்ட இருந்து அதே மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தி பிரிட்டிஷ் வந்து சாந்தோமை வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கு அப்புறமா 1639ல பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த சாந்தோம்ல ஒரு பெரிய ஃபோர்ட் கட்டுறாங்க. ஃபோர்ட் எதுக்காக கட்டுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து வேற எந்த ஒரு யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருக்கிற அந்த அப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாம் வந்து அந்த இடத்த ஆக்குபை பண்ணிக்காம இருக்கிறதுக்காகவும் அந்த இடத்துல இவங்க மட்டும்தான் ட்ரேட் வந்து ரொம்ப அதிகமான அளவு பண்றதுக்காகவும் தான் இந்த ஃபோர்ட் வந்து கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கட்டுனாங்க. ஆனா போக போக என்னாச்சு அப்படின்னா ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களோட மிலிட்டரி யூஸ்க்காக யூஸ் பண்றதா வந்து அவங்க வந்து மாத்திக்கிட்டாங்க. ஸோ பார்க்கலாம். ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் வந்து 1639ல வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு அப்புறமா தான் என்னாச்சு அப்படின்னா வந்து இந்த ஃபோர்ட் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியோட ஒரு பெரிய கேபிட்டலாவே விளங்குச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷனான பார்ட் 2ல் அக்ரிகல்ச்சர் அண்ட் எக்கனாமி ஆஃப் த பீப்புள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸை வந்து ஸ்டார்ட்டும் பண்ணி மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாட்காஸ்ட்டில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டடி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. Thanks for watching.